அடேங்கம்மா. ஊர்ல உள்ள எல்லாரையும் எதையாவது குழப்பி தூங்க விடாம ஆக்கிட வேண்டியது. எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு இங்க வந்து இவங்க நிம்மதியா தூங்க வேண்டியது. ரொம்பலாம் அசந்து தூங்குற மாதிரி தெரியுது. ம். புருஷன் பொண்டாட்டி நல்லா இருந்தா இடையில ஏதாவது சொல்லி கலைச்சு விட்ற வேண்டியது. மாமியார் மருமகளை பிரிச்சிட வேண்டியது. அண்ணன் தம்பிங்களை பிரிச்சிட வேண்டியது. இந்த மாதிரி குடும்பத்தை கலைச்சிட்டு எப்படிதான் நிம்மதியா தூங்குறாங்கன்னே தெரியலம்மா. தூக்கம் வருது இவங்களுக்கு. குடும்பத்தை கலைக்கிறவங்களுக்குலாம் நிம்மதியா தூக்கம் வருது. நம்மளும் இந்த அக்காவோட சேர்ந்து தூங்குவோம். யார் அது நம்ம மேல கை போடுறது? ஒருவேளை நம்ம வீட்டுக்காரா இருக்குமோ? நான் நம்ம புருஷன் நினைச்சா இது என்ன எலிசத்தை நாத்தடிக்குது. இவ்வளவு பாசமா நம்ம மேல கையப்பட்டு தூங்குறது யாரா இருக்கும்? நீ பேசுற பேச்சுக்கு உன் புருஷன் உன் மூஞ்சே பாக்குறது இல்ல மேல கையை வேற போட்டு தூங்கணுமா? அந்த மனுஷன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னா நீ தூங்கி எந்திரத்துக்குள்ளே ஓடி போயிடறான். அப்புறம் நீ தூங்கி எழுந்த பிறகு வீட்டுக்கு வராரு. இதுல வேற எங்க மேல பாசமா கையை போட்டுக்கிட்டு தூங்கணுமா? கையை போட்டுக்கிட்டு. அடக்கடவுளே, என் புருஷன்ல நினைச்சேன் நானு. இவளா? ஆமா, என்னடி ஒரு எலிசத்தை நாத்தடிக்குது? எங்கக்கா போறீங்க? இருங்கக்கா, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான செய்தி பேசணும். அதெல்லாம் இருக்கட்டும், பல்லு விளக்குனியா நீ? என்னக்கா எப்போ பார்த்தாலும் பல்லு விளக்குனியானா? பொங்கலுக்கு தான் விளக்குனா, அப்புறம் தீபாவளிக்கு விளக்குனா, என்ன கிறிஸ்மஸ்க்கு தாக்கா விளக்குவேன். சும்மா ஓயாம பல்ல போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தா பல்லெல்லாம் தேய்ச்சி வீணா போயிடும்க்கா. அப்புறம் உங்க வயசு ஆன பிறகு பாத்தீங்கன்னா பல்லே இருக்காது. அதனால அடிக்கடிலாம் பல்லு விளக்க கூடாது. ஏன் வயசானவனையா? என்னடி, எனக்கு அப்படி ஒன்றும் வயசாகலையே. ஆமா, உங்க வயசு என்ன? ஒரு 40 45 இருக்குமா? 45? என்னடி 45? என்ன பார்த்தா 45 வயசு மாரியாடி இருக்கு. இங்க பேர் ஒரு வெள்ளை முடி கூட வெள்ளடி. பாருங்க, வெள்ளை முடி வந்துச்சு வரல அதெல்லாம் பேச்சுல. உங்க வயசு என்ன? 45 இருக்குமா? சும்மா 45 சொன்னா கெட்டக்கவும் எனக்கு வரும்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், வந்த செய்தி சொல்லிட்டு கிளம்பு. அக்கா உட்காரலாமா? ஒரே இதுலையா நடிப்பா. நானும் வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக தூங்கலான்னு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்து படுக்கலான்னு வந்தா, ஒன்று என் புருஷன் எழுப்பி விட்டுறலாம், இல்லை என் மாமியார் எழுப்பி விட்டுறது, இல்லைன்னா பிள்ளைங்க எழுப்பி விட்டுறது. அதுங்கெல்லாம் எழுப்பலனால கூட கரண்ட் ஆஃப் பண்ணி போடுறானோடி கரெக்டாக தூங்குற நேரத்தில். நான் தூங்குறது அந்த ஈபிக்கு எப்படி தான் தெரியுதோ தெரில. கரெக்டாக படுத்து தலையை சாய்க்கிற நேரத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லாமே இன்னைக்கு கம்முன்னு கிடந்தாங்க. நீ வந்து எழுப்பி விட்ட பத்தியா? ஏண்டி? எல்லாம் என்னக்கா, எண்ணம் எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். உட்காந்து தொலை, சொல்ல வந்த செய்தி சொல்லிட்டு போ. இங்க வந்துக்கா, அதான் சொல்றேனே, அடுத்தவன் புருஷன் பொண்டாட்டி நிம்மதியா இருந்தா உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. எப்படியோ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி குடும்பத்தையே கலைச்சு விட்டுறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? எதுக்கு இந்த பொழப்புன்னு நான் கேக்குறேன். அதை சொல்லதான் இப்போ காலையிலே வந்தியா நீ? ஆமா, எல்லாரோட நிம்மதியும் இது பண்ணிட்டு எல்லாரோட தூக்கத்தையும் கலைச்சிட்டு நீங்க மட்டும் நிம்மதியா தூங்க விட்டுருவாரா கடவுள் உங்களை? சரி, ஆமா, வீட்டு அது கிடக்கட்டும், அது பின்னாடி பாத்துங்க நீங்க. ஆமா, வீட்டுக்குள்ள என்ன ஒரே புகையா இருக்கு? அதை ஏன்டி கேட்குற? என் மாமியார் இருக்கு, என் மாமியார் தொல்லை தாங்க முன்னாடி. கேஸில் பற்ற வச்சா கேஸ் எல்லாம் சரியாக போய்ட்டோன்னே அடுப்பை கூட்டி வச்சு ஏதோ கொளுத்திட்டு இருக்குடி. அதில் தான் சோறாக்க சொல்லுது, அதில் கொலை இதுதான் அதில் செய்யுது. நான் என்னையே அதில் சமைக்க சொல்லுதுடி. நான்லாம் அதில் உட்காந்து கருப்பாயிட மாட்டேனாடி, கலரே குறைஞ்சிரும்டி. இங்கே பாரு, வீடு முழுக்க புகையாக இருக்கு. ஐயோ ஆமா, என்ன ஒரு நடிப்பு! அந்த காலத்துல இதுல தானக்கா எல்லாம் நம்மள எல்லாம் பெத்து வளர்த்து இந்த அடுப்புல தானக்கா சமைச்சு நம்மள ஆளாக்குனாங்க. இப்ப சிலிண்டர் வந்துட்டுனா அதுக்குன்னு ஒரே இதுல நடிக்க கூடாது என்ன? ஏய், உன்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி ஒன்றும் கிடையாது. பட் என்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. நான் எதில் வேணாலும் சமைக்கலாண்டி. எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இதில் எல்லாம் செய்யணும்னு, புரியுதா? அதான் அதான் உங்க வாய்க்கு இப்ப இருக்காது, பின்னாடி உங்களுக்கு நல்ல ஆப்பு இருக்கு, பாத்துக்கிட்டே இருங்களேன். நான் என்னடி கலைச்சேன்? நான் போய் கேஷுவலாக பேசினாலே சண்டை போட்டுட்டு போயிடுறேங்க. நான் என்னடி கலைச்சேன்? நான் ஏன் மாமியார்ட்டே குப்பை கொட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். என்ன போட்டு பாடா படுத்துது. இல்லை இவ வேற ஒரு பக்கம். வாங்கடி அண்ணாண்ட. அக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா, குழுவுக்கு மேடம் வந்தாங்களே, அவங்க ஒரு நெக்லஸ் போட்டிருந்தாங்களக்கா, அதே மாதிரி யாருமே வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க அக்கா. அப்படியே சொன்னாங்க, யாருமே வாங்க முடியாது. என்னால முடியும்டி, என்னால வாங்க முடியும். என் புருஷன் எப்படி சம்பாதிக்கிறாரு, என்னால வாங்க முடியும்டி. நான் ஊன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல கொண்டாந்து என் புருஷன் காலடியில போட்டுருவாருடி. வாங்கி கட்டுட்டான், நாளைக்கே வாங்கி கட்டுட்டான். சரி, இப்படி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. எதை பார்த்தாலும் உடனே வாங்கணும். அவ வச்சிருக்காளா அதை உடனே வாங்கணும், இவ வச்சிருக்காளா அதை உடனே வாங்கணும். என்ன கேரக்டர் இதெல்லாம்? என்னடி அந்த பக்கம் திரும்பி யோசிக்கிற? உன்னால முடியாதுன்னா போ, என்னால முடியும். அதை நினைச்சு பொறாமப்படுறியா? பொறாமையெல்லாம் படலக்கா. ஆனா இந்த மாரி ஒரு எண்ணம் இருக்கவே கூடாதுக்கா. சரிக்கா, அது சொல்ல வந்துட்டேன். ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்க்கா, அப்புறம் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்க்கா. அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன்க்கா. மனசு கடந்து குறுக்குறுச்சுக்கா, உங்கள்கிட்ட சொல்லணும்னு. அதாங்க சொல்ல வந்தேன். சரி, போயிட்டு வரேன். எப்படி டீ குடிக்கிறியா, தண்ணி குடிக்கிறியா, சாப்பிட்றியான்னு நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வீட்டுக்கு வாங்கக்கா. என்னது, ட்ரெஸ் வாங்கியிருக்கியா? எவ்வளோ அடி வாங்கியிருக்க? விலை என்ன? எந்த கடை?
அதான் இன்னைக்கு என் புடவையோட ரேட்டு என்ன, நான் எந்த கடையில் எடுத்தேன்னு தெரிஞ்சுது. அடுத்த செகண்டே அதே கடைக்கு போய் நான் வாங்கினதோட ஒரு படி மேலே வாங்கணும்னு நிற்கும் இன்னைக்கு. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே நான் வந்து சொல்லவே வரேன். மடியில வந்து ஏறி உட்காராத போ, தள்ளு அந்தாண்ட. அட என்னக்கா, காதை காட்டுங்கக்கா. அக்கா, சே, ஒரு முக்கியமான ரகசியம் இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா என்னக்கா நீங்கள். ம், அந்த கடையில தான் எடுத்தியா? இவ்வளோதான் விலையா? சாயந்தரத்துக்குள்ள அதே கடைக்கு போய் புடவை எடுத்து காட்டுறேன்டி. சரிக்கா, நீங்கள் ஏதோ பண்ணுங்க, நான் வரேன். ஆ, ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்தா ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்கக்கா. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு போவீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு டீ குடிக்கிறியான்னு கூட கேட்க மாட்டீங்க. என்னதான் புத்தியோ தெரியல போங்க. சரி, நான் போயிட்டு வரேன், என் மாமியார் தேட போதுக்கா. அவள்கிட்ட இந்த செய்தி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ம், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நம்மள்ட்ட வந்து புடவை எடுத்தா நகை எடுத்தானே மண்டை குழப்பி விட்டு போயிட்டாளே. இது இப்போ எடுத்தா அவனுமே எடுக்கலான்னா மண்டை பிச்சு அவ சொன்ன அதே கடையில் போய் தானே நம்மளும் எடுக்கணும். என்னங்கன்னு கூப்பிட்டாலும் என் மாமியாருக்கு பிடிக்காது, நெய்யு நெய்ன்னு கத்தும். கமாண்டில் வர ஒரு சிஸ்டர் வந்து பேர் சொல்லி கூப்பிட சொல்கிறாங்க. இந்த ஆளை பேர் சொல்லி கூப்பிட்டா அதோட அவ்வளோதான். என் மாமியார்ட்ட இருக்க முடியுமா நான்? ஏய், என்ன சொல்லு, காலையில ஏன் கத்திட்டு கிடக்க? நீ தூங்கிட்டு இருந்தா, நீ தூங்கும் போதே வேலைக்கு ஓடிடலான்னு பார்த்தேன். எந்திரிச்சு உட்காந்துட்டியா? உனக்கு யார் இப்போ எழுப்பி விட்டதுன்னு தெரியலையே. அவன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு போனா போற இடம் நல்லபடியா அமையும் பாப்பா. நீங்க என்னன்னா என் முகத்திலே பார்க்காம ஓடிடலான்னு பாக்குறீங்களா? சரி, சொல்ல வந்தது சொல்லுமா, காலையிலே ஆரம்பிக்காது, தலையை வலிக்குது. இங்க பாருங்க, அவ அந்த கடையில போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டான். நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ எடுத்துட்டு வந்துட்டாங்க. 5000 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. அதுக்கு மேல நான் எடுக்கணுங்க. அதுக்கு மேலனா எப்படி, புரியல எனக்கு. அதுக்கு மேலனா அவ 5000 ரூபாய்க்கு எடுத்தானா நான் 5500க்காவது எடுக்கணும். அப்பதானே எனக்கு கெத்தா இருக்கும். அவ புருஷன் சம்பாதிக்கிறதுக்கு என் புருஷன் சம்பாதிக்கிறதுக்கு கெத்த கட்ட வேணாமா? பாரு, அப்படியே அவங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்கன்னு போட்டிக்காக அக்கம் பக்கத்துல செய்யறதெல்லாம் பார்த்துட்டு செய்யாத. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது, சொல்லிட்டேன். உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கு. அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க இங்க போய் வாங்கிட்டாங்க, அவங்க அங்க போய் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாத என்ன. அவர் என்னங்க கம்மியா தாங்க சம்பாதிக்கிறாரு. அவளே அந்த கடையில போய் எடுக்கும்போது என் புருஷன் எவ்வளோ பெரிய ஜாப்ல இருக்காரு, நான் போய் வாங்க கூடாதாங்க? என்னை எவ்வளோ கேவலமா நினைப்பாங்கங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு இதா உள்ளது, கம்மியான சம்பளம் வாங்குற அவளே போய் எடுக்கிறாங்க. ஆமா, நான் போய் எடுத்துடணுங்க. எடுக்கலன்னா எனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடுங்க, சொல்லிட்டேங்க. ஏய், அந்த கடையெல்லாம் விலை அதிகண்டி, சொன்னா கேளு. அவங்க செய்றாங்க, இவங்க செய்றாங்கன்னு பார்த்துட்டுலாம் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. பின்னாடி நமக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது தேவையானதை மட்டும் வாங்கு. அவ வாங்கிட்டா இவ வாங்கிட்டாலாம் வாங்காதடி. கேட்ட பொருளை வாங்கி தர மாட்டாங்க. இந்த வீட்டில் போட்டு கஷ்டப்படுத்துறாங்களே. டிப்ரெஷன் ஆயிரும்ல இருக்கு எனக்கு. டிப்ரெஷன் ஆயிடுமா? ஏடி, எதுக்கு தான் டிப்ரெஷன் ஆயிடுமா? பணத்தை போட்டு விடாம போய் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. அது அழகே இல்லாத அவளே அந்த மாதிரிலாம் எடுக்கிறா. அழகா இருக்க நான் இப்படிலாம் போடணும்? நாங்க அவன் நகையும் எடுத்துட்டாலாம். வரும்போது என்ன நகை வாங்குவீங்களோ எனக்கு தெரியாது, ஏதாவது ஒரு நகை வாங்கிட்டு வந்தே ஆகணும். நீங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி, என்ன ஜென்மமா தெரியல. சரி, நம்ம பொண்டாட்டி இருக்கிற அழகுக்கு இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா. இந்த மாதிரி அழகான பொண்டாட்டி யாருக்கு கிடைப்பா? இவ அழகுக்காகவே நம்ம எல்லாம் செய்யலாம். இப்படிக்கா இப்படிலாம் பேசி இந்த மனுஷனை அப்படியெல்லாம் வாங்க வைக்கிறீங்க, தெரியலையே. ஏய் போடி, எப்படி பேசினா அவர் வாங்கி தருவாருன்னு நல்லா எனக்கு தெரியும்டி. ஏதோ போங்க. எங்க இந்த மனுஷனை காணோம்? வாங்கிட்டு சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வரும்போது கன்ஃபார்மாக கோல்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் நான் அவள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இங்கே பாத்தியாடி, ஓம் புருஷன் வாங்கினதோட ஏன் புருஷன் வாங்கி கொடுத்தது தாண்டி அதிகம்னு சொல்லின்னு போய் பேர பீத்திக்கணும். நேரம் வேற ஆயிட்டு இன்னும் இந்த மனுஷனை வேற காணுமே. யார் ஃபோன் அடிக்கிறது? நானே என் புருஷன் என்ன வாங்கிட்டு வருவான், ஏது வாங்கிட்டு வருவான், நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த நேரத்தில் யாரும் இருக்கும்? நம்ம புருஷன் தான், என்னன்னு கேட்போம். ஹலோ, என்னங்க, என்ன சொல்லுங்க. வாங்கிட்டீங்களா? கதவு திறந்துடணுமா? அதுக்காக தான் ஃபோன் அடிச்சிங்களோ? நான் சொன்னதை எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையாங்க? சீக்கிரம்ண்ணா, அவள் வீட்டில் போய் நான் வந்து காட்டணும். அவள் காலையிலே எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டா. நான் இப்போ போய் சாயந்தரத்துக்குள்ளே அவள்கிட்ட காமிச்சிடணும். பார்த்தியா, வாங்கிட்டேன் பார்த்தியா சாயந்தரத்துக்குள்ளேன்னு சொல்லி காட்டணும். சீக்கிரம் வாங்க. ஐயோ கடவுளே, தலையெழுத்து. அம்மா, மீன் வேணுமா? என்ன மீன் வேணுமான்னு கேட்குறாரு. இந்நேரத்துக்குலாம் மீன் வாங்கிட்டு வர மாட்டார். வாங்கினா கல்ல வேண்டாம். ஓஹோஹோ, கோல்டில் எதை வேணால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம்ல, அதனால் இந்த கோல்டு ஃபிஷ் வாங்குறாரு போல இருக்குது. நமக்கு செயினில் கோத்து போட்டுப்பாங்களா ஒரு கோல்டு மீன், அந்த கோல்டு மீன் வாங்கிட்டு வராரு போல இருக்குது. ஓகே, என்ன இருந்தால் என்ன, நமக்கு தேவை கோல்டு. ஓகேங்க ஓகேங்க, கோல்டு ஃபிஷ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே வாங்கிட்டு வாங்க. மீனே வாங்கிட்டு வந்துடுங்க. அதெல்லாம் பெருசாக பார்த்து வாங்குங்க, பெருசாக பார்த்து வாங்குங்க. போய் ஒருத்தவங்கள்ட்ட காட்டுற அளவுக்கு இதாக கெத்தாக இருக்கணும்ல. பெருசுதான் பெருசுதான். கோல்டு ஃபிஷ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அந்த மனுஷன் நமக்கு கால் பண்ணியிருக்காரு. ஐயோ, கோல்டு ஃபிஷ் வேறு பெருசாக வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரே.
இது அதுக்கேற்ற செயின் வேற வாங்கணுமா அப்புறம் சோப்போ என்ன பண்ணுறேனே தெரியலப்போ. மீன் வேற பெருசாக இருக்குன்றாரு, எப்படி கழுத்தில் போட்டுக்கிறது? ஷூ கடவுளே, ஷோ கேஸில் தான் வைக்கணுமா? அவ்வளோ பெரிய மீன், கோல்டு மீனாக வாங்கிட்டு வர்றாரு அவரு. என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தா அவ்வளோ பெரிய மீன் வாங்கிட்டு வருவார். இதுக்கேற்ற செயின் வேற இப்போ வாங்கணுமா? ஏய் வந்துட்டாப்ல, ஏய் புருஷன் வந்துட்டானே. ஐயோ மணி வேற ஆகுதே, அவள் வேற தூங்கிட போகிறான். நான் போய் எடுத்துகிட்டு போய் காட்டணுமே. அவசரம் புரியுதா என் புருஷனுக்கு? ச்சே. மீனம்மா அதிகாலையிலும் மந்தி மாலையிலும் முந்த ஞாபகம். கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுனா போதும் ஒரே மீன் பட்டா வருதே. வாங்க வாங்க சீக்கிரம் நகையை கொடுங்க, போட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற செயின் வேற அப்புறம் வாங்கிக்கலாம். வேணாம் அவளை போயிட்டு காமிச்சிட்டு வந்துடணுங்க. இந்த புடவையை நகையை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டேன் பத்தியாடின்னு போய் அவன் முன்னாடி நின்னாதாங்க எனக்கு வந்து கொஞ்சமாக டென்ஷன் குறையும். அட இந்த மீனை வேற ஏங்க வாங்கிட்டு வந்தீங்க? இதுக்கு ஃப்ரிட்ஜில் போடுங்க. ஃபஸ்ட்டு கோல்டு ஃபிஷ் எடுங்க. எந்த நகைலங்க வாங்கினீங்க இந்த கோல்டு ஃபிஷ்ஷு? சரி நகைக்கடையில் நின்றுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிடலாம் கேட்குறீங்கங்க. ஃபிஷ்ஷு வேணுமான்ட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? நான் $14 வாங்கலான்னு பார்த்தேங்க. சரி நீங்கள் ஃபிஷ் டாலர் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா? சரி நம்ம புருஷனோட ஆசை ஏன் கெடுப்பானு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேங்க. சரி எதுவாக இருந்தால் என்ன சீக்கிரம் எடுங்க. பொழக்கிறீங்க என்னடி கோல்டு ஃபிஷ் அந்த ஃபிஷ் நகை கடை துணி கடைன்ற வர வழியில் ஒரே வெள்ளம், வீட்டு வாசல்லாம் ஒரே தண்ணி, வீட்டுக்குள்ளே தண்ணி வர மாதிரி நிற்கிது. அதில் வந்து ஒரு பசங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ணா மீன் வேணுமானான்னு கேட்டாங்க. சரி கொடுங்கப்பா. சரி இவ வேற செய்கிறாளோ இல்லையோ தெரியலையே, இந்நேரத்துக்கு மீனை பிடிச்சிட்டு போனாக்கா செஞ்சு தருவாளோ இல்லையேன்னு சொல்லி சரி இன்னும் ஒரு வார்த்தை மீன் வேணுமான்னு கேட்டுப்போம். இல்லைன்னா வீட்டுக்கு போனால் நாய் மாரி வெள்ளுன்னு உழுவா. அதெல்லாம் மீன் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு வாங்கலான்னு மீன் வேணுமான்னு கேட்டேன். என்னமா நகை கடைக்கு போனாங்களாம், கோல்டு ஃபிஷ் வேணும்னு கேட்டாங்களாம். என்ன கதை சொல்கிற? அடல் லூசு பயல, இவனையெல்லாம் கட்டினதுக்கு அவங்கள பார்த்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. இது நல்லதுக்குல. ஒரு நாளைக்கு ஒரு நாள் குட்டுக்க போகிற முறையா? உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு நினச்சிக்காத. ஒரு நாளைக்கு திருப்பி கொடுப்பேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா இருந்துக்கோ. இந்த போய் குழம்பு வச்சு வறுத்து எடுத்துருவா. அவன் 10 ரூபா காசு சம்பாதிக்க என்ன கஷ்டப்படுறான். அடுத்தவங்கள பார்த்து ஒன்று செஞ்சுக்கணும். ஏன்னா சம்பாதிக்கிறது உனக்கு தெரியுதுல்ல, அந்த உனக்கையில் உன் இஷ்டத்துக்கு ஒன்று கேட்டுட்டு இருக்க நீ. இங்க பாரு, இப்ப வாயை மூடிட்டு போய் இந்த மீனை குழம்பு வைப்பேன். என்ன செய்வே தெரியாது. அவ எடுத்துட்டா, வாங்கிட்டானா, வாங்கியே ஆகணும். வாங்கினா அதே கடையில வாங்கியே ஆகணும். நாளைக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம். ஒழுங்கா எனக்கு அக்கௌண்ட்ல நம்ம பணத்தை போட்டு விட்டுருங்க சொல்லிட்டேன். அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அவளாம் வாங்கிட்டாங்க. அவளாம் யாருங்க? அவளாம் வாங்கிட்டாங்க, நான் இன்னும் வாங்கலைங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. பார்த்துட்டு இருக்கேன். அவன் வாங்கிட்டா, இவன் வாங்கிட்டா, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டான். உன்னை இப்படியே விட்டு வைக்க கூடாது. இப்படியே விட்டு வச்சா இதெல்லாம் எங்க போய் முடியுமே தெரியாது. ஓடாதடி, நில்றி. எங்க ஓடுற? அம்மா 4 எலும்பு வச்சுக்கிட்டு என்னம்மா அடிக்கிறான்? நானும் கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா அம்மா நாங்க சும்மாங்க அங்க பாருங்க, கேமரா வச்சிருக்கேன் பாருங்க. ஃப்ராங்க் பண்ணனாங்க உங்கள்கிட்ட. இதெல்லாம் சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் பண்ணாங்க. அங்க பாருங்க கேமரா மறைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. ஏதோ சொன்னாதான் விடுவான், இல்லைன்னா குமரிடுவாங்களே இருக்கே. அடி வாங்கலையே, 4 எலும்பு வச்சுக்கிட்டு என்னம்மா அடிக்கிறான்? ஆட் பண்ணினியா? அடிச்சு ஐத்திரியமா அடிச்சுட்டோமே. சரி எந்திரிச்சு போய் அடிச்சுட்டு போய் சமைக்க சொல்றான். சரி சோத்து மாடா இருப்பானோ? ஏம்மா 4 எலும்பு வச்சுக்கிட்டு என்னம்மா அடிக்கிறான்? கேமரா வச்சிருக்கேன்னு போய் சொல்லிட்டான். அது மட்டும் தெரிஞ்சது கொண்டு எடுத்துருவான் நம்மள. அவன் இருக்கிற நிலமை தெரியாம ஃப்ராங்க் பண்ணாங்களாம். ஃப்ராங்க். ஏம்மா இடுப்பை உடச்சுக்கிட்டாங்களே. இந்த பக்கம் தான் நிக்கிறான், இந்த பக்கமா போவோம். என்ன இந்த அடுத்த விட்டு போலையா? ஐயோ வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டானா அப்படியே போயிட்டானான்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடக்கூட முடியல. அவ்வளோ அடி வாங்கி இப்படி பாஞ்சிட்டு வரானா அது உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அடி வாங்கி இடுப்பெல்லாம் உடச்சிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த வீடியோ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணவங்க நேம்லாம் படிக்கலாம். பாரதி பாபு, செல்வராஜ், வாசன், கேண்டிலிசா, கந்தசாமி, மஞ்சுளா தேவி, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் புதுசாக வந்துட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஆமாம் நல்லா இருந்தேனே, இப்படி ஆக்கிவிட்டாங்களே. ஒரு மீன் கேட்டது தப்பா, கழுத்திலே குத்திட்டானே.